போடி ஜெகேஎம் மேல்நிலைப் பள்ளியில் 62 ஆண்டுகளுக்கு பின் சந்தித்து கொண்ட மாணவர்கள் 2ஆம் தேதி காலை 10 மணி அளவில் 75 வயதை கடந்த முன்னாள் மாணவர்கள் தங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வகுப்பாசிரியருடன் சந்திப்பு நடத்தி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மாவட்டம் போடியில் ஜமீன்தாரணி காமுலம்மாள் நினைவு மேல்நிலைப்பள்ளி உள்ளது. இது 124 ஆண்டுகளை கடந்த நிலையில் இந்த பள்ளியில் 1964ஆம் ஆண்டில் SSLC பயின்ற மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடந்தது. அப்போதைய விக்டோரியா மெமோரியல் ஹைஸ்கூல் ஜமீன்தாரணி காமுலம்மாள் நினைவு பள்ளியாக பெயர் மாற்றம் பெற்று தற்போது இந்த பள்ளியில் சுமார் 8000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். 1964ஆம் ஆண்டு போடியில் பயின்று தற்போது பல்வேறு பகுதிகளில் வசித்து வரும் இவர்கள் மருத்துவர், பொறியாளர், தொழிலதிபர்கள், விவசாயிகள் என பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் தான் படித்த பள்ளியில் நண்பர்களை சந்திக்க வேண்டும் என நினைத்து தங்கள் இளமை பருவத்தை திரும்பி பார்க்க வேண்டும் என நினைத்து தள்ளாத வயதில் நண்பர்களுடன் கைகோர்த்து முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்வில் 90 வயதை கடந்த தங்களது வகுப்பாசிரியர் ஆதி மூலம் அவர்களை தேடி கண்டுபிடித்து நிகழ்ச்சிக்கு வரவழைத்து அவருக்கு சால்வை அணிவித்து அவரது காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றனர். நிகழ்வில் 70 முதல் 80 வயதான தங்களுக்கு சுகர், பிரஷர் இருப்பதை மறந்து நண்பர்களுடன் இனிப்புகளை உண்டு மகிழ்ந்து தங்கள் இளமைக்கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டதோடு உரிமையாக வாடா போடா என அளாவளாவி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பள்ளியில் அரட்டை அடித்ததையும் மலரும் நினைவுகளை தங்கள் நண்பர்களுடன் நினைவு கூர்ந்து பல மணி நேரம் ஒருவருக்கொருவர் தோளில் கை போட்டு உரையாடி சிரித்து மகிழ்ந்தனர். இந்த நிகழ்வில் தங்களுக்கு வயதானவர்கள் என்பதை நினைக்காமல் இளமையானவர்கள் என்பதை போல் உணர்ந்து மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பதாக உணர்ந்ததாக தெரிவித்தனர். 90 வயதான வகுப்பாசிரியர் ஆதி மூலம் 75 வயதை கடந்த தன்னுடைய பள்ளி மாணவர்கள் அன்பில் மகிழ்ந்து வாயடைத்து நின்றார். இறுதியாக மருத்துவர் பாஸ்கரன் கூறுகையில், தங்களது நினைவு என்றும் பள்ளியில் நிலைத்து நிற்கும் வகையில் அனைவரும் இணைந்து 125ஆம் ஆண்டு பள்ளி துவக்க விழாவில் பள்ளிக்கு இயன்றதை செய்வோம் என மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர்.